Hey fam, welcome back to our channel. இப்போ தான் இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இன்னைக்கு எதை பத்தி வீடியோ இருக்க போகுதுன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் காலேஜ் ட்ரிப் போறேன். ஊட்டி, மைசூர், பெங்களூர் 3 இடம். ஸோ அந்த 3 பிளேஸ்ல நாங்க பண்ற அட்ராசிட்டி அண்ட் சம்திங் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி உள்ள வீடியோஸ் தான் இதுல இருக்க போகுது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போடணும்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஃபைனல் நம்ம வேன்ல ஏறியாச்சு. இங்க நம்ம வைப் பண்ண போறோம். வைப் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வந்து நம்ம அடுத்த கன்சிடரா போக போறோம். ஸோ இனி வைப் பண்றது அங்க போய் ரீச் ஆகுறது தான் இந்த வீடியோல இருக்கும். ஸோ கடைசியில பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்பில் சைடில் ஒதுக்கியாச்சு. ஸோ இனி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒன்ஸ் அகெயின் இங்கே இந்த ட்ராவலை தொடங்குவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். லாஸ்ட் வரை பாருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. பாய். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இனி நாங்கள் ஜெயிலர் மூவி பார்த்துட்டு அப்படியே தூங்கி மார்னிங் ஊட்டி போய் ரீச் ஆக போகிறோம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹே கைஸ், ஃபைனலாக நாங்கள் ரூம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இனி கரெக்டாக ஒரு 8 o'clock இல்லைன்னா 9 o'clock வந்து கூப்பிடுவாங்க. அப்போ கீழே போய் சாப்பிட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த வீடியோ நீங்க இதுவரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னைக்கு ஊட்டியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டு. சோ வாங்க. சோ டுடே அவுட்ஃபிட். ஓகே, இப்போ நம்ம டீ ஃபேக்டரி போறோம். டீ ஃபேக்டரினா டீ ஃபேக்டரி அண்ட் சாக்லேட் ஃபேக்டரி சேர்ந்து இருக்கும். அது கூட ஏதோ பிளே ஸ்டேஷன் அந்த விளையாடி பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. தென் ஆஃப்டர் டீ ஃபேக்டரிக்கு வந்தாச்சு. டீ ஃபேக்டரி, சாக்லேட் ஃபேக்டரி எல்லாம் ஒரே இதுல இருக்கு. தென் ஐ திங்க் இதுல வந்து நம்ம சைக்கிளிங் எல்லாம் பண்ணுவோம்ல, தட் மேல பாலத்துக்கு மேல வெட்டலாம். ஸோ அதெல்லாம் இருக்குன்னு இருக்கேன். ஸோ எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஃபர்ஸ்ட் டீ ஃபேக்டரி, நெக்ஸ்ட் சாக்லேட் ஃபேக்டரி, ஆஃப்டர் தட் ஒன்லி யூ ஆர் கோயிங் ஃபார் தட் ரைட்ஸ். நைட் லாஸ்ட் வரை பாருங்க. நான் இனி அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணி மூச்சாங்குது. Which means the removal of the moisture. The wheel is still there. It is connected with stainless steel sleeve and allows the wheel air during oxidation. The enzymes in the wheel. இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பழம் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இப்படிதான் கைஸ் நமக்கு ட்ரெயில கிடைக்குது, சாய பொடி கிடைக்குது. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் அதை வந்து பிளாக் கலர் ஆக்குறதா? இது இங்க ஒண்ணு காட்டல எங்களுக்கு. இங்க இப்படிதான் இருக்கு. இங்க எதுவுமே நடக்கல கைஸ், அங்க மட்டும்தான் அது. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. நான் ஸோ அதை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். ஓகேவா? டெஸ்ட் பண்ணக்குன்னு சும்மா ஒரு சாய் தந்தாங்க. இனி ஒன் செகண்ட் நம்ம டீ ஃபேக்டரி முடிச்சுட்டு இப்போ சாக்லேட் ஃபேக்டரி போயிட்டு இருக்கோம். அங்க டீ ஃபேக்டரி காட்டிட்டு அங்க சாய் இருந்தாங்க. அப்ப இங்க சாக்லேட் ஃபேக்டரி காட்டிட்டு சாக்லேட் தருவாங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம். ரெண்டு கூட கிடைக்குமா? இப்படியாக்கு நம்ம சாக்லேட் கிடைக்குது. ப்ரோ சாக்லேட்டு
மேல சாக்லேட் ஃபேக்டரி, இங்க துணி கடை. செமையா தான் இருக்கு. நம்ம வந்து அங்க ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்ல, மவுண்டைன் கிளைம்பிங் அப்படி ஏதோ இருந்தில்ல, அதுக்கு சப்போஸ் காசு கொடுக்கணும்னா நம்ம அதுல போக மாட்டோம், ஃப்ரீயானா தான் போவோம். அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட காசு இல்லை, ஸோ நமக்கு பிடிச்ச ரைட்ல போக முடியாது. அங்க எல்லாம் 1000 ரூபா 1500 ரூபா, நம்ம வீட்டுல இருந்து தந்துட்டதே 1000 ரூபா, ஸோ போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டீ ஃபேக்டரி போயிருந்தோம். டீ ஃபேக்டரி போயிட்டு இப்போ தமிழ்நாடோட ஹையஸ்ட் ஹில் ஏரியாவுக்கு தான் போகிறோம். அதுக்கு பேர் ஏதோ வட்டப்பட்டா ஏதோ சொன்னாங்க. ஸோ கிளியராக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ இனி கரெக்டாக இன்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணியே இல்லைன்னா நான் கீழே யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? தொட்டா பட்டா சம்திங், அதான் வந்து தமிழ்நாடோட ஹையஸ்ட் ஹில்ஸ். ஸோ லாஸ்ட் பாருங்க. இந்த ஏரியா ஃபைனல் நம்ம வட்டக்கோட்டைக்கு ரீச் ஆயிட்டோங்க. இனி நம்ம இங்க இருந்து எங்கேயோ போகணும், தெரியாது. இங்க பாரு, இங்க மோஸ்ட்லி நிறைய ஷாப்ஸ் தான் இருக்கு. நமக்கு இங்க ஒரு வேலையும் இல்ல, நம்ம நடக்கலாம், நிறைய சுத்தி வா. ஹாய் गाइस, நான் தான் உங்க சம்பத். இதெல்லாம் எங்க கிளாஸ்மேட்ஸ். இனி நம்ம ஒன்னும் வாங்க போறது இல்ல, சோ பிச்சைக்காரி சும்மா நடக்கணும். 5 பைசா தர மாட்டேன் பிச்சைக்காரி. என்கிட்ட பைசா இருந்தா கொடுத்துருப்பேன், ஆனா என்கிட்ட பைசா இல்ல. இப்ப நாங்க வந்து டெலஸ்கோபிக் ஹவுஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அம்மே ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதெல்லாம் கண்டுக்காதியா. தென் டெலஸ்கோபிக் ஹவுஸ், இதுல டெலஸ்கோப் இருக்குமோ? இங்க ஃபுல்லா போட்டோகிராஃபர்ஸா இருக்கு, எல்லாருக்கும் போட்டோ எடுத்து கொடுக்க. எங்களுக்கு யாரும் இல்லை, எங்கள்ட்ட துட்டு இல்லை, அதான் பெரிய ரீசன். இது எந்த இடம் தெரியாது, எல்லாரும் இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். சோ நம்மளே எடுப்போம். ஐ திங்க் இங்க எல்லாரும் இது வந்து சூசைட் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதான் சூசைட் பாயிண்ட். அண்ட் வியூ கட்டுட்டா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே தெரியுதா, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதாங்க இதுக்கு வியூ. ஐ திங்க் இங்க மோஸ்ட்லி நிறைய போட்டோ எடுக்க தான் வராங்களா இருக்கு. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. வேற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இங்க இருக்கு. அடுத்தது இங்க எனக்கு ஓகே கைஸ், நாங்க இனி இங்க கிளம்ப போறோம். நான் அப்புறம் கண்டினியூ